ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, அவசரமாக இந்த சாயப்பா இந்த இரவு நேரத்தில் உன்னை பார்க்க வந்ததின் காரணமே, நாளைக்கு நீ நினைச்சத உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையில நடத்தி கொடுப்பதற்காக தான். உன் வாழ்க்கை முழுவதையும் என்னை நம்பி என் கைகளில் பொறுப்பை ஒப்படைத்த உனக்கு இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நன்மைகள் நிறைஞ்சதாக நடத்தி தரப்போறேன். சுலபமாக உனக்கு கிடைக்காத விஷயங்களையும் கூட மிக அழகாக உன் வாழ்வில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீயே சற்றும் எதிர்பாராத நேரத்துல உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை நடத்தி முடிப்பேன்னு நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன் அல்லவா? இப்போது அப்படிதான். நாளை விடியலில் நீ நினைச்சது அப்படியே உன் வாழ்க்கையில நடக்கும்படி இந்த சாயப்பா அற்புதம் செய்வதற்காக வந்திருக்கேன். உன்னை சுற்றியுள்ள உறவுகளும் நெருங்கிய நட்புகளும் யார் எப்படி மாறினாலும் இந்த சாயப்பா எப்போதும் உனக்கு துணையாக, தகப்பனாக, தாயாக, குருவாக, தெய்வமாக மட்டுமே இருப்பேன் என் செல்லமே. எந்த வகையிலும் உனக்கு எதிராகவோ எதிரியாகவோ நான் மாற மாட்டேன். நீயும் எப்போதும் உன் முயற்சிகளை நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. ஏன்னா சிறப்பாக காரியங்களை செய்பவன் நிச்சயம் சாதிப்பான். செய்ய முடியாதவன் அடுத்தவனுக்கு போதிச்சுக்கிட்டும் அதை செய்யும் இதை செய்யக்கூடாதுன்னு கட்டுப்பாடு விதிச்சுக்கிட்டும் கத்திக்கிட்டும் இருப்பான். நீ எப்போதும் அடுத்தவர்களது வாழ்க்கையையும் அடுத்தவர்களது செயலையும் திருத்த வேணாம். உன் செயல்களை நீ சரியாக அமைச்சுக்கும் போது உன் வாழ்க்கை தானாகவே அழகானதா அற்புதமானதாக மாறிவிடும் என் செல்லமே. எப்போதும் வாழ்க்கையில நல்லது கெட்டது, கஷ்டம் நஷ்டம், சந்தோஷம் துக்கம் எது வந்தாலும் மனசா அமைதியா வச்சுக்க பழகு. ஏன்னா மன அமைதிதான் உனக்கான அழகான விஷயம். ஒரு சின்ன விஷயம் தப்பா நடந்துருச்சோ அல்லது நீ நினைச்சது நடக்காம போய் தோத்துட்டாலோ உடனே வாழ்க்கையில நீ தோத்துட்டதாக அர்த்தம் கிடையாது. அனைத்தையும் கடந்து வர தயாராகு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் மனதை குழப்பும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நன்மையை பெற்று தருவேன். நேர்மையா நியாயமா வாழக்கூடிய உனக்கு எதிரிகள் அதிகமாக இருந்தாலும் துரோகிகள் அதிகமாக இருந்தாலும் உன்னை பத்தி எல்லாருமே குறை சொல்லி விமர்சனம் செஞ்சாலும் நீ கவலைப்படாத. உண்மைக்கும் நேர்மைக்கும் எப்போதுமே எதிரிகள் அதிகமாக, துரோகிகள் அதிகமாக வரத்தான் செய்வாங்க. ஆனா அத்தனையும் உன்னால் சுலபமாக கடந்து வந்துட முடியும். ஏன்னா உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் அல்லவா இருக்கேன். அடுத்தவங்க கிட்ட பேசும்போது சும்மா வார்த்தையால பேசாம வாழ்க்கையால வாழ்ந்து காட்டு. நான் உன்னை விட சிறந்தவன் என்பதை நீ அவர்களை விட வாழ்க்கையில உயர்ந்து வாழ்ந்து ஜெயிச்சு நின்று காட்டணுமே செல்லமே. நீ ஒருத்தர் மேல மரியாதையோடும் அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்ளும் போது அவர்களுக்குள் குடியிருக்கிற என்னை வணங்குவதாகத்தான் அர்த்தம். ஏன்னா நல்லவங்க மனசுக்குள்ள நான் இருப்பேன். அந்த நல்லவங்க மீது நீ அன்பு செலுத்தும் போது, மரியாதை கொடுக்கும் போது அது என்னையே வந்து சேரும் என் செல்லமே. எப்போதும் நான் தான் உன்னுடைய உலகமாக இருக்கும்படி பார்த்துக்கோ. இந்த பொய்யான போலியான உலகத்தையும் இதில் இருக்கும் மனிதர்களையும் உண்மைன்னு நீ நம்ப வேண்டாம். இந்த சாயப்பா தான் உனக்கான உலகம். உன் வாழ்க்கையை என்னாலதான் இயங்குதுன்ற நம்பிக்கையோட நீ இருந்தீனா கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளையும் நானே தீர்த்து வச்சு உன்னை சந்தோஷமா வாழ வைப்பேன். என்னை நம்பி உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி நீ அழுகும்போது கண்டிப்பா என் கருணை பார்வையாலேயே உன் அனைத்து கஷ்டங்களையும் நான் காணாமல் போக செய்வேன். தேவையில்லாம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாயையான கெட்ட விஷயங்கள் மீதும், கெட்ட பழக்கங்கள் மீதும், தீய இன்பங்களின் மீதும் நீ மயங்கிவிட வேண்டாம் என் செல்லமே. பொய்யான போலியான உலக இன்பங்களில் மயங்குபவன் எந்த பிறவியிலும் என்னை அடைய முடியாதுங்கிறது தான் உண்மை. நீ எனக்கு கொடுத்த மரியாதையும் நீ செய்த தானமும் தர்மமும் துரோகமும் கண்டிப்பா மறுபடியும் ஒரு நாள் உன்னையே தேடி வந்து நீ செய்ததை விட சிறப்பா செஞ்சுட்டு போகும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு யாருக்கும் எந்த விதத்திலும் தீங்கோ துரோகமோ செய்யாம நன்மையையும் நல்லதையும் மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. நீ எதற்காக அதிகமா போராடுறியோ கடைசியில அதுவாகவே ஆகிவிடுவாய். அதனாலதான் எப்போதுமே நல்லதுக்காக போராடு. உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்னு சொல்றேன். சத்தியத்துக்காகவும் உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் நீ போராடும் போது கண்டிப்பா நீ உயர்ந்த சிறந்த உண்மையான அழகான செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியும் என் செல்லமே. மற்றவங்க கிட்ட போய்
உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் அவர்களுக்கு புரிய வைக்கணும் நீ முயற்சி செஞ்சினா அது உண்மையான அன்பாக இருக்காது. நான் தான் பணக்காரன் நீ அடுத்தவங்களுக்கு நிரூபிக்கணும்னு நினைச்சினா கண்டிப்பா நீ பணக்காரனாக இருக்க முடியாது. ஏன்னா உண்மையை எதையும் யாருக்கும் நிரூபிக்க அவசியம் இல்லை. நீ உண்மையிலேயே ஒருத்தர் மேல அன்பும் பாசமும் வச்சிருந்தீனா அது தானாகவே ஒரு நாள் வெளிப்பட்டு விடும். அதுபோல உண்மையாவே காசு பணம் வசதின்னு செல்வமா இருக்கக்கூடியவர்களுடைய நடத்தையும் செயலும் அவர்களது உடமையும் அவர்கள் வாழும் வாழ்க்கையுமே அவங்க பணக்காரன்றத மற்றவங்களுக்கு உணர்த்தி விடும் அல்லவா. எதையுமே அடுத்தவங்களுக்கு நிரூபிக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நீயாக உன் வாழ்க்கையை வளமாக வாழ தயாராகு. ஆடம்பரங்கிறது போலியான ஒரு விஷயம். ஆனால் மன நிறைவு என்பது வற்றாத ஒரு விஷயம். நீ நிறைய யாருக்கிட்ட எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்காதே. உனக்கு கிடைச்சதே போதுன்ற மனசோட உன் வாழ்க்கையை உயர்வாக சிறப்பாக நினைச்சு வாழ ஆரம்பி. நீ எதிர்பார்க்கிற சந்தோஷமான இன்பமயமான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நினைச்சது போல நமக்கு வாழ்க்கை அமையலையே, நம்ம தலையெழுத்து இந்த வாழ்க்கை அமைஞ்சிருச்சேன்னு பல பேர் துன்பத்தோடு வாழ்க்கையோடு போராடிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்குது. இன்னும் பல பேர் நம்ம நினைச்சது போல வாழ்க்கையை நம்மால வாழ முடியும், அதுக்காக கஷ்டப்படணும், அதுக்காக முயற்சி செய்யணும்னு ரொம்ப போராடிக்கிட்டும் உழைச்சிக்கிட்டும் வறுமையில வாழ்ந்துக்கிட்டும் அதை தாண்டி மீண்டு வர போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தனக்கான வாழ்க்கையை தான் ஆசைப்பட்டது போல வாழணும்னு ஆசைப்படுபவர்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அவர்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். எல்லாருக்குமே ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சிராதுங்கிறது போல நீயும் விரும்பிய வாழ்க்கையை வாழவில்லை என்பது எனக்கு தெரியும் என் செல்லமே. நீ எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டியோ அப்படிப்பட்ட வாழ்க்கைய கூடிய சீக்கிரம் இந்த சாயப்பா உன் கைகளை ஒப்படைக்கிறேன். எல்லாரும் முன்பாகவும் நீ நல்லபடியா வாழ்ந்து காட்டுவாய். அதற்கு உனக்கு உதவியாக உறுதுணையாக இந்த சாயப்பா எப்போதும் இருப்பேன். முதல்ல நீ உன்னை மரியாதையோடு பாரு. உன்னை நீ நேசி. உன் உடல் நலனில் நல்ல அக்கறையோட நல்ல உணவுகளை எடுத்துக்கொண்டு உடற்பயிற்சியும் தியானமும் செய்ய பழகு. இதையெல்லாம் நீ சரியா செய்யும் போது, நீ ஒழுக்கமா வாழும்போது இந்த உலகம் உன்னை நடத்தும் விதமே மாறும். உனக்கு கொடுக்கிற மரியாதையும் மாறும். கண்டிப்பா மதிப்பும் மரியாதையும் பேரும் புகழும் பெருமையும் சீரும் சிறப்பும் உனக்கு உண்டாகும் என் செல்லமே. இதெல்லாம் செய்யாம அடுத்தவங்களை போலவே நம்மளும் வாழலாம், எல்லாரும் போற பாதையிலேயே நம்மளும் போகலாம்னு அடுத்தவங்க போற பாதையை பின்தொடராதே. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. மற்றவங்களை போல இல்லாம நீயாக தனியாக சிறப்பாக செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக மாறு. ஓ மனசுல எந்த சுமையும் பாரமும் வேண்டாம் என் செல்லமே. உன் மன பாரத்தை இறக்கி வைக்கவும் உனக்கான நல்லதை செய்ய இந்த சாயப்பாவும் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கு. எறும்பு எப்படி ஒரு நொடியில கடிச்சிட்டு செத்து போகுதோ, அதே போல நாய் எப்படி மற்றவர்களை பார்த்தா மற்ற உயிரினங்களை பார்த்தா குறைக்குதோ, அதே போலதான் ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு சுபாவமும் கொண்டவங்களா இருப்பாங்க. யாரையும் உன்னால மாத்தவோ திருத்தவோ முடியாது. ஆனா ஒன்னு நீ மாத்திக்கவும் திருத்தவும் முடியும். உன்னால முடிஞ்சா நீ மாறு. உன் செயல்களை சரியா அமைச்சுக்கோ. கண்டிப்பா உன் வாழ்க்கையில மாற்றம் வரும். நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும்.